ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூரியகாந்தி பூட்டேந்து என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சூரியகாந்தி அந்த பேர்லேயே நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். சூரியகாந்தி பூக்கு எப்போ ஒரு மாதிரி சோகமாக இருக்கோ இல்லை ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறதோ அது அந்த சூரியனை ரொம்ப அண்ணாந்து பார்த்துட்டு அதுலேருந்து அந்த சார்ஜ் எடுத்துக்குமா. சரி, ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற ஒரு நாள், ஒரு மழை மூட்டமாக இருக்கிற நாள் அன்னைக்கு எப்படி சூரியனை பார்க்காம அது இருக்க முடியும்? அப்படி நேரத்தில் நம்ம எப்படி அந்த சார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது கேட்டிங்களா? அந்த நேரத்தில் 2 சூரியகாந்தி பூ தனக்கே தன்னை பார்த்துட்டு அதுட்டேருந்து அதை சார்ஜ் எடுத்துக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் கூட. நம்ம என்னைக்காவது சோகமாக இருக்கோம் அப்படிங்கிறதுனா நம்மளை விட மேலே ஒரு மென்டராக வச்சுக்கலாம், இல்லை கடவுளாக நினச்சிக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஒரு புத்திமதி சொல்கிற ஒரு மக்களாக நினச்சிக்கலாம். அவங்கள்ட்டேருந்து நம்ம சார்ஜ் எடுத்துக்கலாம். என்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்குது, அவங்களோட ஒரு மாதிரி கனெக்ஷன் இல்லாமல் இருக்கோ, அப்போது பரஸ்பரம் நம்மளோட நம்ம பார்த்துட்டு நம்ம அந்த சார்ஜ் எடுத்துக்கலாம். நீங்களும் சூரியகாந்தி பூ மாதிரி சார்ஜ் எடுக்கிறத சூரியன்டேருந்து உங்களோட ஒரு மென்டர்கிட்டேருந்து நீங்கள் சார்ஜ் எடுத்துக்கோங்க. உங்களோட லைஃப்பை ஒரு ஒளிமயமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.